அஸ்ஸலாமுஅலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப்பரான துவையல் எப்படி செய்கிறது தான். எப்போவுமே ஒரே மாதிரி பொரியல் தான் பண்ணணுமா? இந்த மாதிரி ஒரு தடவை துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி, அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வருங்க. பருப்பு கொஞ்சம் நல்லா வறுத்து செவந்து வரணும். இப்போ பாருங்கள், பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுத்துருச்சு. அது வறுத்து கலர் மாறினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 12 பல்லு பூண்டு, அதை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட அரை மூடி தேங்காய், அதாவது ஆமாம், ஒரு தேங்காயில் ஒரு பாதி பக்கம் மட்டும் அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாலாம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. அதனால தான் நம்ம கடைசியில் அதை சேர்க்குறோம். பருப்புலாம் பாருங்கள், வெந்து இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் தான் பூண்டு, பச்சை மிளகா, தேங்காவை சேர்க்கணும். இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த துவையலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதை நம்ம பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க இது கீரை துவையல்னு தெரியாமே சாப்பிட்ருவாங்க. அதுதான் இதில் பெரிய நல்ல விஷயமே. இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் இதை துவையலாகவும் கொடுக்கலாம். இதை சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு பிரட்டி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். கொஞ்சம் நெய், கொஞ்சம் இந்த துவையலை போட்டு பிரட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க இதை நல்லாவே சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு அரைக்கட்டு கீரை எடுத்திருக்கேன். இந்த துவையலுக்கு எப்போவுமே ரொம்ப இந்த மாதிரி கொழுந்து கீரை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக முரசலாக இருக்கும்ல, அந்த கீரை வேண்டாம். அது நல்லா இருக்காது, கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே பேன்லேயே நான் எண்ணெயெலாம் சேர்க்கலை. எண்ணெயெலாம் சேர்க்காமே இந்த கீரையை போட்டு வதக்க போகிறேன். உங்களுக்கு அடுப்பில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது வெந்து உதிரி உதிரியாக வரும் பாருங்க, அது வரைக்கும் வதக்கணும். பாருங்க, கீரை இப்போ நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடுறேன். இந்த பேன்லேயே வச்சிங்கன்னா கலர் மாறிடும் சூடுக்கு. வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம், அது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் கீரையை சேர்ப்போம். இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் போய் மிக்சியை 2 சுற்றிட்டு வரேன். பாருங்கள், இப்போ நான் சும்மா அப்படியே அரைச்சிருக்கேன். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலை. இந்த அளவுக்கு அரைச்சிருச்சு. பருப்புலாம் நுணுங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையும் இதில் சேர்த்துருவோம். கீரையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாருங்க. தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டு அது சட்னி மாதிரி ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு துவையல் மாதிரி இருக்காது. பார்த்தீங்களா, நான் தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப நெருப்பும் வேண்டாம். சூப்பராக அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இது ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் மேலே. இப்போ இந்த தாளிப்பு கடாயை காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த காஞ்ச மிளகாய் பொரிஞ்ச உடனே அப்படியே தூக்கி அந்த துவையல் மேலே ஊற்றி விட்ருங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும். அவ்வளோதான். சூப்பராக ஒரு முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சுட சுட சாதத்தில் பசங்களுக்கு கொஞ்சம் நெய் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் துவையலை போட்டு பெரட்டினீங்கன்னா இது நல்ல ஒரு காரம் புளிப்பு எல்லாமே இருக்கிறனால இது கீரை துவையல்னு தெரியாமல் பசங்க சாப்பிட்ருவாங்க. நான் இது கூட கருவாடு தொக்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன். இது ரெண்டுக்கும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.